ஹாய் மக்களே, எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூங்க. நாங்கள் வந்து ஆவாரம்பூ, பொங்கப்பூவு, அதுக்கப்புறம் வந்துட்டு மாங்கொத்து, இது மூணையும் வந்து மூணாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கட்டி நாங்கள் வந்து வயல், வீடு, அப்புறம் நாங்கள் மாடு கட்டுற இடம், காடு, இந்த இடத்துலலாம் நாங்கள் வந்து வச்சுருவோங்க. இது வந்து கிராமத்தில் வந்து இது வந்து செய்வாங்கங்க. அதுக்கப்புறம் வந்து கரும்பு வந்து ஒரு கட்டு வந்து வாங்கியிருந்தாங்க. கரும்பு வந்து எங்கள் ஊரில் என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா அந்த ரேட்டில் வந்து சொன்னாங்க. உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதுக்கப்புறம் வந்து பொங்க வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நாங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் தாங்க வைப்போம். பொங்கல் நல்லா பொங்கிருச்சுங்க. இன்றைக்கி வந்து எங்கள் அத்தை தான் வந்து பொங்க வச்சாங்க. சர்க்கரை பொங்கல் வந்து வச்சாங்கங்க. நாங்கள் இந்த பூ, அதுக்கப்புறம் மாங்கொத்து எல்லாமே வீட்டு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. எல்லாமே பறிச்சுக்கிட்டோம். காசு கொடுத்தெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். கிராமத்தில் மேக்ஸிமம் யாரும் காசு கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டாங்க. வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கும். அது வந்து பறிச்சுப்போங்க. அப்படியே ஃபோட்டோவுக்கெல்லாம் அப்படியே வந்து கதம்பம் பூ மாலை வந்து எல்லா ஃபோட்டோவுக்கும் போட்டு அப்படியே விளக்கு வந்து பற்ற வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் வாசலில் வச்ச பொங்கலுக்கு வந்து நாங்கள் வந்து வாசல்லே வச்சு நாங்கள் வந்து சாமி வந்து கும்பிட்ருவோங்க. இன்றைக்கி வந்து ஒரு பொங்கல் தாங்க வச்சுருக்கோம். சக்கரை பொங்கல் மட்டும்தான் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ நீங்களாம் வந்து எத்தனை பொங்கல் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 3 மணிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து மதியம் வந்து சாப்பாடு வடித்து, அப்புறம் சாம்பார், ரசம், கூட்டு இந்த மாதிரி வச்சு, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் வந்து சாமிக்கு படைச்சி அப்படி வந்து சாமி கும்பிடுவோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொங்கல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, பாய்.